ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாரா டிசைனர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம நார்மல் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். போன வீடியோவில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி அதை தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லாரா டிசைனரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கழுத்து பீஸை தைச்சி வச்சுக்குவோம். ஏன்னா அது தனித்தனியாக இருக்கிறதுனால மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. முதல்ல கழுத்து பீஸு பட்டி எல்லாத்தையும் நம்ம தைச்சி வச்சுக்கலாம். கழுத்து பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். கிராஸாக இருக்குது. அது ரெண்டத்தையும் ஒன்றா மேட்ச் பண்ணி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். 1.25 இன்ச்சு அளவு இருக்குது. கழுத்து பீஸ் கிராஸ் பீஸ் தான் வைக்கணும். ரவுண்டு கழுத்துங்கிறத வச்சு கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வச்சா நல்லாயிருக்கும். அந்த பீஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரியே வச்சு ஜாயின் பண்ணணும். கிராஸாகவே ஒன்று மேலே ஒன்று வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். கழுத்து பீஸ் இழுத்தாக்கா ஸ்டிப்பாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்குங்க கழுத்து பீஸு? கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வச்சாதான் நல்லா கழுத்து வளைஞ்சி வரும். கழுத்து அழகாக இருக்கும். ரவுண்ட கழுத்து. இது ஓப்பன் பீஸு. இது பட்டி எப்படி அடிக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே அந்த புடவை துணியிலையே அந்த ப்ளவுஸ் துணியிலையே மிச்சம் இருந்துச்சுனாக்கா அதையும் பட்டிக்கு வச்சுக்கலாம். அழுத்தமாக இருக்கும். அதே கலராக இருக்கும். அதே கலரில் பட்டி துணி இருந்துச்சுனாக்கா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இது கொஞ்சம் ஒட்டு போட்டு வச்சுருக்கேன். பட்டிக்கு அதே கலராக இருக்கட்டும்ட்டு. அடியில் 2 பீஸ் எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சுக்கிட்டு மேலே நல்ல பீஸ் வச்சுருக்கேன். அப்படியே அடித்து படுத்திக்குவோம். தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சு விட்டுருப்பேன். இந்த 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு அப்படியே பரட்டிக்கங்க. பின்பக்கம் வந்துடணும். ஃபஸ்ட்டு இப்படி வச்சு பார்த்துக்கோங்க பீஸை. பட்டி வைக்கும் போது ஃப்ரண்ட்டு சைடு ரெண்டும் ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த இடுப்பு ஜாயின் பண்ணுற இடமும் ஒன்றா இருக்கணும். ஃப்ரண்ட்டு பட்டி ஓப்பன் சைடு வர்றது மேட்ச் போட்டிருக்கோம். அந்த 2 மேட்சஸும் ஒரே பக்கம் வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஆப்போசிட் சைடு இருக்கணும். ஃப்ரண்ட்டில் வர மாதிரி பார்த்துட்டு இங்கே நம்ம படிமான தையல் போடணும். பட்டியெல்லாம் தைச்சி ஃபஸ்ட்டு வச்சுட்டிங்கன்னாக்கா டக்குன்னு தைச்சிடலாம். ப்ளவுஸ் ஈஸியாக 1/2 மணி நேரத்தில் நார்மல் ப்ளவுஸ் தைச்சிடலாம். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் எக்ஸஸாக இருக்க துணியை கட் பண்ணிக்கலாம். பட்டி கொஞ்சம் அழுத்தமாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இறங்க ரெண்டும் ஃப்ரண்ட் சைடு வர்றது எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். அதை செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் தைக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் கெட்ட பக்கத்தை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட்டு ஊசியால் மார்க் பண்ணி வச்சுருப்பேன். அதை மார்க்கரால் மார்க் பண்ணிக்கோங்க. 3 டாட்டு. ஃபஸ்ட்டு ஓப்பன் சைடு உள்ள டாட்டு அது நைஸாக பிடிச்சா போதும். 2.25 இன்ச்சு இருக்கும் அந்த டாட்டு.
3 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம் டாட்டு. அது உடம்பு பாடி ஷேப்பை பொறுத்து. கொஞ்சம் உடம்பு பாடியாக இருந்தாங்கன்னாக்கா அந்த டாட்டை கொஞ்சம் பெருசாக பிடிச்சிக்கலாம். இப்போ நான் 2 நூல் அளவு தான் பிடிச்சிருக்கேன். எனக்கு டேப் வச்சு பாருங்க. கால் இன்ச்சுக்கும் கம்மியாக இருக்கும் அந்த அளவு. அகலத்தில் அந்த அளவு வச்சுக்கிட்டு நீளத்தில் வந்து 2.25 வச்சுருக்கேன். இப்போ சென்டர் டாட்டு எப்படி எடுக்கலான்ட்டு அந்த மேட்ச் போட்ட இடத்த ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுக்கிட்டு ஒரு டாட் போட்டுக்கோங்க. ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு கழுத்து பீஸ் அடித்து வைக்கிறோம், கிராஸ் பீஸை. அடுத்தது பட்டி அடித்து வைக்கிறோம். 3வது டாட்டு, ஃப்ரண்ட்டு டாட்டு பிடிக்கிறோம். சென்டர் டாட்டு பிடிச்சாச்சு. 1.5 இன்ச் அளவு இருக்குது. இந்த சைடு 1.5 இன்ச்சு, இந்த சைடு 1.5 இன்ச்சு. கொஞ்சம் பாடியாக இருந்தாங்கன்னாக்கா மொத்தம் 3 இன்ச்சு தேவை பஸ்ட் சைஸு. நான் இந்த பக்கம் 1.5, அந்த பக்கம் 1.5 வச்சுருக்கேன். இந்த டாட் எப்படி எடுத்தேன்னு பாருங்க. இந்த சென்டர் டாட்லேருந்து பிடிச்சி எடுத்துருக்கேன். அதுவும் ஒரு கொஞ்சமாக பிடிச்சா போதும். இது நார்மல் ப்ளவுஸ் தான், கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் கூட கிடையாது. அந்த பஸ்ட் சைஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ ஸ்டிப்பாக இருக்குன்னு பாருங்கள். அதை போட்டு அந்த ஷேப் அப்படியே இருக்கு பாருங்கள். ஒரு ப்ளவுஸில் டாட்டு பிடிக்கிறது ரொம்ப முக்கியம். இவ்வளோ அழகாக டாட் பிடிச்சா, அந்த டாட்டுக்கிட்டேலாம் முடிச்சாலாம் வரக்கூடாது. அதாவது அந்த சைடும் இன்னொரு சைடும் டாட்டு பிடிச்சிக்குவோம். சென்டர் டாட்டு நல்லா பிடிக்கலைன்னா ஷேப்பு இருக்காது, அமுக்குன மாதிரி இருக்கும். அங்கே சைடு ஆம்கோல்லேருந்து எப்படி பிடிக்கிறேன்னு, எப்படி எடுத்தேன்ட்டு கப் ஷேப் இப்படி வைக்கும் போது அந்த ஷேப் தெரியணும். அமுத்திக்கிட்டோ ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. இது எப்படி இருக்கு பாருங்க. அதெல்லாம் முடிச்சா இருக்கக்கூடாது, ஷார்ப்பாக வரணும் ஒரு டாட்டு பிடிச்சா. ஏன்னா சுற்றி முடிச்சா இருக்கும் டாட்டு. அந்த 3 டாட்டு முடிகிற இடம் ஷார்ப்பாக வரணும். அடுத்து பட்டி நம்ம தச்சு வச்சோம்ல, அதை வச்சு ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். பட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சென்டர் டாட்டு பிடிச்சதை பட்டி வைக்கும் போது அது மாதிரி மடித்து உள்ள தள்ளிடணும். சேர்த்து அடித்தோம்னாக்கா அது பஸ்ட்டு அமுத்திடும். அந்த ஃப்ரண்ட் சைடு இருக்குல்ல, ஃப்ரண்ட்டையும் ஒன்றா வச்சு ஒரு 1/4 இன்ச்சு பட்டியை வெளியில் தள்ளி வைக்கணும். அப்போ தான் வந்து நேராக வரும் ஓப்பன் சைடு. ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு தள்ளி வைக்க வச்சுட்டு நேராக அடிச்சுக்குவோம். அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சென்டர் டாட் இருக்கு பாருங்க, எப்படி மடிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி மடித்து நம்ம உட்காந்துருக்கோம்ல அந்த சைடு மடித்து வைக்கணும். இந்த சைடு ஓப்பன் வைக்கிற சைடு வச்சிடக்கூடாது, மடித்து இந்த சைடு தான் வைக்கணும். இங்கே எப்படி நேராக வந்திருக்கு பாருங்க, ஓப்பன் சைடு. கொஞ்சம் கூட பட்டி வெளியிலையும் வரக்கூடாது, உள்றையும் போகக்கூடாது. பட்டி மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கணும். அந்த பக்கத்துலையும் பட்டி அடிச்சுக்கணும். 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாகவே விட்டு அந்த பக்கத்தில் நம்ம சென்டர் டாட்டை மடித்து அடித்தோம்ல, அதே மாதிரி இந்த பக்கமும் சென்டர் டாட்டு. நம்மளுக்கு ஓப்பன் வைக்கிற சைடு வைக்கக்கூடாது, மடித்து இந்த சைடு ஜாயின் பண்ணுற சைடு வைக்கணும். நம்ம அதை மடித்து படிமான தையல் போட்டுக்கலாம். அளவுகள்லாம் எவ்வளோ விடுறோமோ அந்த அளவு மட்டும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஏன்னா சைடு ஜாயின் பண்ணும் போது ஏற்ற இறக்கம் இருக்கும்.
அது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு ப்ளவுஸில் ஓப்பன் பீஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரைட் சைடு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2 இன்ச்சுக்கு எடுத்துருக்கேன் ஓப்பன் பீஸு ரைட் சைடு வைக்கிறதுக்கு. ரைட் சைடுனா நம்ம கொக்கி மாற்ற சைடு, இந்த ஐப்பட்டி கட்டுவோம்ல, ஊக்கு மாற்ற சைடு, ஊக்கு வைக்கிற சைடு இல்லை, ஊக்க மாற்ற சைடு, நூலால் கட்டுவோம்ல அது, அதுக்கு 2 இன்ச்சு நேராக வச்சு அடியில் வச்சு தையலை போட்டுக்கிட்டு ஒரு மடிப்பு மடித்து அந்த தையல் மேலே வச்சு ஜாயின் பண்ணோம்ல அந்த இடத்துல முன்னாடியும் வந்துடக்கூடாது, பின்னாடி தள்ளியும் போயிடக்கூடாது, பீஸ் மேலேயும் வரக்கூடாது, அந்த ஜாயின் பண்ணது கொஞ்சம் தள்ளியும் போயிடக்கூடாது. சென்டரில் ஒரு தையலை போடணும் மடித்து. அடியில் கொஞ்சம் பிசர் இருக்கிறதையும் உள்ள தள்ளி மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இது நேராக ஒரு தையலை போட்டாலும் போடலாம். ஹை ஹூக் இது மாற்ற இடம் 5 ஊக்கு வைக்கிற மாதிரி இருக்கும், 5 பார் கட்டுற மாதிரி இருக்கும். நேராக நம்ம அடிக்கிறதுனால அடிக்கலாம். இப்போ நம்ம நேராக அடிக்கலை, அதில் வி பட்டி தான் கட்ட போகிறோம். இது பாருங்க, வி மாதிரியே நம்ம சின்ன சின்னதாக அடித்து திருப்பிக்குவோம். எப்படி திருப்புறேன்னு பாருங்க. நிறுத்தி ஊசியை குத்தி தான் திருப்பணும். பொறுமையாக அடிச்சுட்டாங்க. அந்த மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக அடிச்சுக்காங்க. ஒரு 2 டேப்பில் அளவு எடுத்தோம்னா அந்த வி சைஸ் வந்து ஒரு ஐவுக்கு மாற்றுறதுக்கு போதும். ஒரு 1/4 இன்ச்சு அளவு இருந்தாலே போதும் அந்த ஹோல்ஸ் கேப்பு. அதுக்கு மேலே இருந்தாக்கா ஊக்கு விலகும். அடிச்சாச்சு. எப்படி இருக்கு பாருங்க. ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம், ரொம்ப நீட்டாக தைக்கணும். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு ஓப்பன் பீஸ். அடுத்து லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் சைடு நல்ல பக்கம் வைக்கிறோம். அது வந்து கெட்ட பக்கம் வச்சு நல்ல பக்கம் மடித்து அடித்தோம். ரைட் சைடு இதுக்கு நல்ல பக்கம் அடியில் 2 இன்ச்சுக்கு அளவுக்கு பீஸ் எடுத்துக்கிறோம். நல்ல பக்கம் வச்சு அடித்து படிமான தையல் ஒன்று போடுறோம். படிமான தையல் போட்டுட்டு அதை 2ஆக மடிக்கிறோம். 2 இன்ச்சு பீஸை 1 இன்ச்சா அந்த தச்சோம் இல்லையா, அந்த தையல்கிட்ட மடித்து அப்படியே உள்ள மடிக்கிறோம். இந்த தையல் வந்து உள்ளே வரணும். இந்த பீஸு டாட்லாம் முடிச்சிருக்கோம்ல, அதில் வரணும் இந்த 1 இன்ச்சு. பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க, ஏன்னா இது பிரியும். மூக்க மாட்டும் போதெல்லாம் இழுக்கிறப்ப தையல் பிரியும். எது தைக்க ஸ்டார்ட் பண்ணாலும் பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கழுத்தை வச்சு பாருங்க, கரெக்டாக இருக்கும் கழுத்து. லேசாக பிசுறு வருது, லேசாக அதை மட்டும் கட் பண்ணிக்கிறோம். லெஃப்ட் ரைட்டு ஓப்பன் பீஸ் வச்சாச்சு. அடுத்தது பேக் பீஸ் எடுத்துக்கலாம். அடியில் மடித்து அடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கங்க. கெட்ட பக்கம் மார்க் பண்ணிக்கிட்டு அடியில் மடித்து அடிக்க 2 இன்ச்சு அளவு விடலாம். நான் 1.5 இன்ச்சு மட்டும் விட்டுருக்கேன், துணி கம்மியாக இருக்கிற வாசி. லேசாக ஒரு 1/4 இன்ச்சு அளவு மடித்து திரும்ப அந்த 1.5 இன்ச்சு ஃபோல்டு பண்ணி அடிச்சிடலாம். 1/4 இன்ச்சு மட்டும் உள்ளே மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு அப்படியே திருப்பி போட்டுட்டு இங்கே பாருங்கள் நல்ல பக்கம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த தையல்லாம் நேராக வரணும். இடையில நூல் இருந்துச்சுன்னாக்கா சுத்தமாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து தையலை போடுங்க. இருங்க, ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டும் பேக்கையும் ஜாயின் பண்ணிக்கலாம். பேக்கோட நல்ல பக்கமும் ஃப்ரண்ட்டோட நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு 1/2 இன்ச்சு அளவு ஷோல்டர். இங்கே இப்படி திருப்பி பார்த்தாக்கா நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கணும். அப்போ தான் ஷோல்டர் வந்து உள்ளே போகும், தையல் உள்ளே போகும். 2 பீஸையும் ஜாயின் பண்ணிக்குவோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம்.
அரை இன்ச்சு அளவு விட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். நம்ம எவ்வளோ விடுறோமோ அந்த அளவு. இங்கே பாருங்க, ஃப்ரண்ட்டோட நல்ல பக்கமும் பேக்கோட நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க, வச்சிருக்கோம். சைடை வந்து பாருங்க, ஏத்தம் இருக்க கூடாது. அது கை வச்சுக்கலாம். கை கெட்ட பக்கத்தை மார்க் பண்ணிக்கிட்டு அடியில 1 இன்ச் அளவு நம்ம மடிச்சு அடிக்க துணி விட்டுருப்போம். அதை ரெண்டு கையிலையும் மடிச்சு அடிச்சுக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர்கிட்ட நம்ம கையை வச்சு அளந்து பார்த்துக்குவோம். கையோட முன்னாடி எந்த இடத்துல வரும்னு நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. நேச்சஸ் போட்டிருக்கோம்ல, அதை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி காமிச்சிருக்கேன் பாருங்க. அந்த நேச்சஸ் வர இடம் ஃப்ரண்ட்டு, கையில முன்பக்கம் வரும். இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல இருந்து வச்சு பார்த்தாக்கா அந்த குழி வெட்டி இருக்க கையில முன்னாடி குழி வெட்டி இருப்போம்ல, அதே மாதிரி கையிலையும் வெட்டி உடம்புலையும் வெட்டியிருப்போம். அது ரெண்டும் வெட்டினதும் ஒரே இடத்துல வரணும், ஒரே மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குழி வெட்டினது கை மாறிடுச்சுனாக்கா கை போட முடியாது, அசிங்கமா இருக்கும். ரெண்டு தையல் போட்டுக்கலாம். அந்த தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்காங்க. வந்துச்சு பாருங்க, ஃப்ரண்ட்டு கையோட ஃப்ரண்ட்டும் உடம்போட ஃப்ரண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். அடுத்து இன்னொரு கையிலையும் அது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பேக் சைடு நேச்சஸ் இல்லாதது, அந்த நேச்சு போட்டிருக்கோம் பாரு, குழி வெட்டி இருக்கோம்ல, அது வந்து ஃப்ரண்ட்ல வரணும். உங்களுக்கு புரியறதுக்காண்டி நான் அது மாதிரி போட்டு காட்டுறேன். ஷோல்டர்லேருந்து வச்சு, ஷோல்டரு பின்னாடி தான் இருக்கணும். நம்ம தையல் இருக்குல்ல, அது முன்னாடி இருந்தாக்கா முன்னாடி இழுத்துக்கிட்டு வரும், அது பின்னாடி வச்சு அளந்துக்கோங்க. கை ஜாயின் பண்ணிக்கலாம் அரை இன்ச் அளவு. ரெண்டு தையல் போட்டுக்கலாம். தையல் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதோட மடிச்சு கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, அது மாதிரி வச்சு கையை மார்க் பண்ணிக்கோங்க. அளவு பிளவுஸ் எடுத்து அளவு பிளவுஸ்ல அந்த தையல் எங்க போட்டிருக்காங்கன்னு அதே எடுத்துக்கிட்டு நம்ம தையலை போடுறோம். அடுத்தது ஆம்கோல் அளந்துக்கிறோம். ஷோல்டர்லேருந்து ஆஃப் ஷோல்டரு அளவு இங்கேருந்து அந்த ஆம்கோல் தையல் போட்டிருக்காங்கல்ல, அது வரைக்கும் நம்ம அளவு எடுத்துக்கிறோம். மேட்சஸ் போட்டிருப்போம், நறுக்கும் போதே நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி காட்டுறேன். இங்கே இப்படி மார்க் பண்ணிக்கிட்டு அந்த ஆம்கோல் நேச்சஸ்ட்டு வரும், சைடு ஜாயிண்ட் பண்ணிட்டு இடுப்பு நம்ம ஹூக் வைக்கிற பக்கமா இல்லை பட்டி ஹூக் மாட்டுற சைடான்னு பார்த்துக்கங்க. பார்த்துக்கிட்டு அங்கே இருங்க, இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இடுப்பையும் சைடு ஜாயின் பண்ணிட்டு பிரித்து பார்த்துக்கங்க. தையல் வந்து ஆம்கோல்கிட்ட ப்ளஸ் மாதிரி இருக்கணும், ஏத்த இறக்கம் கொடுக்கக்கூடாது.
இவங்க கை ஜாயிண்ட்டும் கரெக்டாக வரணும், ஆம்கோல் கரெக்டாக இருக்கணும், இடுப்பும் கரெக்டாக இருக்கணும். அடுத்தது இந்த கை இப்போ ஜாயின் பண்ணோம்ல அதே மாதிரி இந்த பக்கமும் அளந்துக்கங்க. வந்துட்டு ஆம்கோல் நேச்சஸ்ட்டை இடுப்பு மார்க் பண்ணிக்கோங்க. அளவு ஜாக்கெட் வச்சு இடுப்பு மார்க் பண்ணியாச்சு. பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அங்கங்க இடுப்பு ஜாயிண்ட்டு, கை ஆம்கோல் ஜாயிண்ட்டு, கை நுனியில். ஒரு ப்ளவுஸில் ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். இங்கே அளந்துக்கங்க. செஸ்ட் ரவுண்டு இந்த ஆம்கோல்லேருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் 2 ப்ளவுஸையும் ஒன்றா வச்சு அளந்து பார்க்கணும். லூஸ் இருந்தாக்கா ஒரு நூல் பிடிச்சிக்கலாம், லூஸ் வராது கரெக்டாக மார்க் பண்ணாக்கா. அப்படி இருந்தால் பிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்க, பக்கத்தில் 3 தையல் போட்டுக்கலாம். 3 தையல் தான் போட்டாகணும் கண்டிப்பாக. ஏன்னா லூஸாக இருந்துச்சுனாக்கா, ப்ளவுஸ் டைட்டாக இருந்துச்சுனாக்கா ஒரு நூல் பிரிச்சுக்குவாங்க. ஒரு 1/4 இன்ச்சு அவங்களுக்கு 1/2 இன்ச்சு லூஸ் கிடைக்கும். 2 பக்கமும் ஒவ்வொரு தையல் பிரிச்சாங்கன்னா அதுக்காண்டி 3 தையல் கண்டிப்பாக போடணும். பிசரை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு 2 பக்கமும் 3 தையல் போட்டுக்கலாம். பிசரை லேசாக கட் பண்ணிக்கோங்க. பேக் டாட்டு இந்த இடுப்புல இருந்து அந்த இடுப்பு வரைக்கும் இடுப்பு ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதுல இருந்து ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு அந்த மார்க் பண்ணதுலேருந்து ஒரு இடுப்பு சைடு எடுத்து டாட் பிடிக்கிறோம். பேக் டாட்டு ஒரு 4.5 இன்ச் அளவு இருக்கும் இந்த டாட்டு. அடுத்தது இன்னொரு டாட்டு, இன்னொரு இடுப்புலேருந்து அந்த சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுலேருந்து எடுத்து இன்னொரு டாட்டு, பேக் டாட்டு. இருங்க, 4.5 இன்ச்சு. ஃபர்ஸ்ட் பிகினர்ஸாக இருந்தால் டேப்பால் மார்க் பண்ணிக்கோங்க. 4.5 இன்ச்சு, 4லேருந்து 4.5 5 வைக்கலாம். ஹைட்டு ப்ளவுஸ் ஹைட்டை பொறுத்து. ஒரு தச்சு பழகிட்டோம்னாக்கா நமக்கு டேப் அளவு தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக கை இந்த டாட்டுக்கு இவ்வளோதான் வரும்ன்ட்டு நமக்கு தச்சிடலாம். இங்கேங்க டாட் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குன்னு. முடிக்க போகிற இடத்துல மொந்தையாக வளைவாலாம் பிடிக்கக்கூடாது. அடுத்தது கழுத்து அடிச்சுக்கலாம். கழுத்து இப்படி கடிச்சு வச்சோம்ல அதை எடுத்து கழுத்தோட இந்த ஓப்பன் இருக்குல்ல அதில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஓப்பன் எடுத்து ஆரம்பித்து ஒரு கைடு அளவு விட்டு அடிக்கிறோம் நம்ம கழுத்து பீஸை. அந்த கழுத்து வைக்கும்போது இந்த கழுத்து வளையுது இல்லை, அந்த இடத்துலலாம் கொஞ்சம் பொறுமையாக அடிங்க, இழுத்து அடிச்சிடாதீங்க. கழுத்து என்ன ஷேப்பில் வருதோ அதே ஷேப்பில் வச்சு அடிங்க. எப்படி அடிக்கிறோம் பாருங்க. கழுத்து இழுத்துட்டு இருந்துச்சுன்னா அந்த ஜாக்கெட்டோட அழகே போயிடும். அது மாதிரி கழுத்துக்கு பீஸ் வச்சு அடிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். கழுத்துல சிசர் கட்டு போட்டுக்கோங்க. பார்த்து கவனமா போடுங்க, ஜாக்கெட்டை கட் பண்ணிடாம. கழுத்து ஃபுல்லா சிசர் கட்டை எதுக்கு போடுறோம்னா இழுத்து கொடுக்கும் கழுத்தை. கழுத்து அந்த ஷேப்பை அழகா நம்மளுக்கு காமிக்கும். இல்லைன்னா இந்த கழுத்து அடிக்கும் போது பிளவுஸ்ல சுருக்கம் விழும் இந்த சிசர் கட் போடலைன்னா. போட்டாச்சு. இப்போ அதை அப்படியே மடித்து ஃபோல்டு பண்ணுறோம். இப்போ போட்ட தையலை அப்படியே மடிச்சு அடிக்கக்கூடாது, ஃபோல்டு பண்ணுறோம்.
அப்படியே திருப்பி அடிச்சாக்கா கழுத்து திரட்டிக்கிட்டு இருக்கும். ஃபோல்டு பண்ணி தையல் ப்ளவுஸ்லையும் விழுந்துடக்கூடாது, தள்ளியும் இல்லாமல் இந்த தையல் தெரியும். அந்த ஜாயின் பண்ணுற இடத்துலையே தையல் போடுறோம். கொஞ்சம் லாங் ஸ்டிச்சில் வச்சு போட்டுக்கலாம். இது மாதிரி கழுத்து பீஸ் வச்சு அடிக்கும் போது கழுத்து அழகாக இருக்கும். கொஞ்சம் பாடியாக இருக்காங்க அப்படின்னாக்கா ப்ளவுஸை மடித்து கழுத்தை பரட்டி அடிப்பாங்க. அது மாதிரி அடித்தாக்கா கழுத்தில் லூஸ் விழும், ப்ளவுஸில் ஒரு லுக்கு இருக்காது. இது மாதிரி கழுத்துக்கு கழுத்தோ எந்த கழுத்தாக இருந்தாலும் இது மாதிரி பீஸ் வச்சு அடிக்கிறப்ப கழுத்தில் கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். துணி கழுத்துக்கு நல்லா பதிஞ்சு அழகாக இருக்கும். லேஸ் வச்சா பரவாயில்ல, லேஸ் வைக்கலைனாக்கா இது மாதிரி பீஸ் வச்சு அடிக்கிறது ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், கழுத்து பீஸை ஃபோல்டு பண்ணி அடித்ததுக்கப்புறம் இது மாதிரி பிசுறு இருக்கும், எக்ஸ்ட்ரா பீஸு. அதை கட் பண்ணுறோம். இதை கட் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க. ப்ளவுஸை கட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, கவனமாக கட் பண்ணுங்க. இவ்வளோ தூரம் தச்சது வேஸ்ட்டாக போயிடும். சிசர் கட்டு லேசாக விழுந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இதை நம்ம கையால் எம்மிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கையால் எம்மிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை மடித்து அடிச்சுக்கிறேன், தையல் போட்டுக்கிறேன். 2 தையல் இந்த எட்ஜில் ஒரு தையல், அந்த எட்ஜிலே தையல் பழகிறப்ப ஃபஸ்ட்டு எட்ஜு தையல் போட்டு பழகிக்கங்க, தையல் நேராக வர்றதுக்கு. அந்த எட்ஜிலே தையல் அழகாக வரணும். இன்னொரு தையல் போட்டுக்கலாம். திருப்பி ப்ளவுஸை திருப்பி அந்த பீஸ் வச்சுருக்கோம்ல அதை அப்படியே வளைச்சி, அது எப்படி கழுத்தை வளையுதோ அதே மாதிரி வளைச்சி எப்படி அடிக்கிறேன் பாருங்க. அந்த எட்ஜில் தையல் வச்சுக்கலாம் அந்த பீஸில். எப்படி கழுத்தை எப்படி திருப்பிக்கிறேன்னு பாருங்க. ஒரு ப்ளவுஸ் தைக்கும் போது நீட்னஸ் ரொம்ப முக்கியம். நம்ம ப்ளவுஸு மேல் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி உள்றையும் அழகாக இருக்கணும், நீட்டாக. நம்ம டாட்டு பிடிக்கிறதுலேருந்து கை ஜாயின் பண்ணுறதுலேருந்து நம்ம எவ்வளோ துணி விட்டுருக்கோமோ அதில் மட்டும் தையலை போட்டு பக்காவாக இருக்கணும் ஃபினிஷிங். இங்கேங்க ப்ளவுஸ் உள்ற எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த தையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீட்டாக. ஒரு ப்ளவுஸ் தைச்சாக்கா நம்மளுக்கு பார்க்குறதுக்கே தெரியும், கையில் எடுக்கும் போதும் பார்க்கும் போதும். அங்கே பாருங்கள், இது நார்மல் ப்ளவுஸ் தான். இந்த கப் ஷேப் எவ்வளோ எடுப்பாக இருக்குன்னு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் தச்சு பாருங்கள். தச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நாங்கள் சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம், எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் எழுதுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த சேனலை லாரா டிசைனரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோ போட்டாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் சில இடையில சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும், எவ்வளோ நுணுக்கமாக தைக்கிறோன்ட்டு. இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.